போதும் நிறுத்து. நாங்க உனக்கு தான் ரத்த கொதிப்பாச்சு, ஏன் இப்படி கத்த? விடுங்க, இவளுக்கு வக்காலத்துல இன்னோட விட்டுங்க. ஏய், இனிமே வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியே போன கரண்டி காம பழக்க வச்சு 2 காலம் சூடு போட்டுருவேன். ஜாக்கிரதை. வாணி, மேல வாங்க. என்னாச்சு? மயக்கம் ஆயிட்டாங்கம்மா. பாட்டி பாட்டி ஏன் பாட்டி? பெரியம்மா ரூமுக்கு கொண்டு போலாம் வாங்கம்மா. அம்மா, நீங்க போனதுக்கு அப்புறம் பெரியம்மாவுக்கு காய்ச்சல் அதிகமாயிடுச்சு. பாத்தீங்களா, இதோ மருந்து கூட இல்லை. மருந்து இருக்கட்டும், ஒரு வாய் கஞ்சி வேணுமான்னு கேட்க கூட யாரும் இல்லம்மா. ஆமாக்கா, பாட்டி சுடு தண்ணி கட்டிச்சு, அம்மா அடிக்க வந்தாங்க. சித்திய பத்தி உங்களுக்கு தெரியாதம்மா, உங்க மேல உள்ள கோபத்தை எல்லாம் பெரியம்மா மேல கொட்டி தீர்த்துக்கிறாங்க. எங்கம்மா இருக்க? எங்க இருக்கம்மா? வாணி, என்னை விட்டுட்டு எங்கம்மா போனேன்? வாணி, எங்க இருக்கம்மா? இங்கதான் இருக்கேன் பாட்டி, இதோ உங்க பக்கத்துலதான் இருக்கேன். வாணி, வந்துட்டியம்மா? வாணி, உன்னை காணாம நான் துடிச்சு போயிட்டேம்மா, துடிச்சு போயிட்டேன். உன்னை விட்டா இந்த உலகத்துல எனக்கு யாரம்மா இருக்காங்க? வாணி, என்னை விட்டுட்டு எங்கேயுமே போகாதேம்மா. போக மாட்டேன், நீ ஒரு வார்த்தை சொல்லம்மா. என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லம்மா. வாணி, நீ என்னை விட்டு போன நான் உயிரோடு இருக்க மாட்டேம்மா, நான் உயிரோடு இருக்க மாட்டேன். வாணி, உன்னை விட்டு போக மாட்டேன் பாட்டி, உன் பக்கத்துலதான் இருப்பேன். பாட்டி, நீ அழுகையை நிறுத்தி ஆனந்த கண்ணீர் விடுற வரைக்கும், உன் இதயத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு அணையிற வரைக்கும், இந்த வீட்டுல நடக்கிற அட்டகாசம் முடிகிற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன் பாட்டி, எங்கேயும் போக மாட்டேன். இங்கதான் இருப்பேன். என்ன அதிசயம் பாத்தியா அவதர? என்னது? நாம கூட தான் கயிறு மேல ஏறி சைக்கிள் ஓட்டுறோம், அமெரிக்காக்காரன் சந்திரன்லயே போய் கார் ஓட்டான் அவதர. கொடாம் மலையா, சந்திரன்ல கார் ஓட்டினா சூரியன் சும்மா இருப்பானா? பொடரியில சொட்டேன்னு அடிச்சுடுவான். போட்டோ கூட வந்திருக்கு வதரன்னா. போட்டோவில் நான் இவன் போட்டோ எடுக்கும்போது எவன்டா பார்த்தான்? நான் நம்ப மாட்டேன். கொஞ்ச நாளா தண்ணி போடுறதுக்கு உன் கையில காசு இல்ல, அதுதான் இந்த வெறுப்பு. போதையில இருந்தா எல்லாத்தையும் நம்புவேன். அமெரிக்காக்காரன் சந்திரன்ல கார் ஓட்டட்டும், டிராக்டர் ஓட்டட்டும், ஒழுங்கா ஓடிக்கிட்டு இருந்த நம்ம வண்டி கொஞ்ச நாளா நின்னு போச்சா? என்ன பண்ற? ஏடா, இந்த குட்டிக்கு என்ன ஆச்சு? புலியா இருந்தவ பூனை மாதிரி மாறிட்டா. வதர, நீ தண்ணி போட்ட உடனே பாகவதரா மாறிடுற பாரு, அதே மாதிரி ராணிக்கா தண்ணியில முழுங்கின உடனே அம்மன் சாமியா மாறிடுச்சு. பேச்சு கூட மாறிடுச்சுடா. முன்ன எல்லாம் டாட்டா டாட்டான்னு மேல அடிச்ச மாதிரி பேசுவா, இப்ப என்னமோ வாங்க இருங்க உட்காருங்க கொலையறா. நானும் 3 நாளா முட்டிய பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். இன்னைக்கு அவன் வந்தாலும் சரி, வராட்சி போனாலும் சரி, நான் தொழிலுக்கு போறேன். வதர வதர, நீ போய் கூப்பிட்டு போற வதர, அது வரும். போட்டேன், நான் கூப்பிட மாட்டேன். வேணா நீ போய் கூப்பிடு. சரி வதர, நான் கூப்பிடுறேன். வந்தா வேணாம் நான் சொல்ல போறேன். அக்கா, எத்தனை நாளைக்கு தான் இந்த மங்கப்பா சபதம்? சபதமா இல்ல, ஸ்ட்ரைக்கு. ஏங்கா, வயிற்று பொழப்புக்கு வேலை செய்ய வேண்டாம்? ஆமா செய்யணும். பின்ன புறப்படு. இது அம்மா வரட்டும், கேட்டு சொல்றேன். சரி, இதோ அம்மா வந்தாச்சு. அடடே, எல்லா துணியும் நீயே துவைச்சிட்டியாமா? ஆமாம்மா. இப்ப கேளுக்கா, அம்மா நான் வேலைக்கு போட்டுமா? இஷ்டம் இருந்தா போமா, இல்லைன்னா பேசாம வீட்டுல இரு. நல்லா இருக்கு. வீட்டுல இருந்தா எப்படி? வேலை செய்தா தானே உடம்புல இருக்கிற மதமதப்பு போகும். என்ன ஏப்பா கேக்குற? நீ ஆச்சு அவடாச்சு. புறப்படுறது இப்படி வந்தா எப்படி? என்ன வதற, அது வரேன்னு சொன்னதா போதும், நீ வா. மகாஜனங்களே, கனவான்களே, தனவான்களே, நீங்க எந்த மாதிரி வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். இது தரையில விளையாடுற சாதாரண விளையாட்டு இல்லை. மந்திரம் இல்லாமே, தந்திரம் இல்லாமே அந்த கம்பி மேல ஏறி ஆடுற பெரிய விளையாட்டு. ஒரு பொண்ணு கம்பி மேல ஏறி ஆடுறான்னா அது சாதாரண காரியமா? கீழே விழுந்தால் கை போய் கால் போய் நொண்டியா முடமா வாழ்க்கை பூரா கட்டையை கட்டிக்கிட்டு நடக்கணும். தூங்கையில வாங்குற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு. இது தத்துவம். அந்த கம்பி மேல ஆடுற பொண்ணு கால் வழிக்கு விழுந்தா மண்ணு. இது வித்தை. இவ்வளவு எதுக்காக? இந்த வயிற்றுக்காக.
இந்த வயிற்றுக்காக இப்ப ஒரு பொண்ணு கம்பி மேல ஏறி ஆடப் போறா பாருங்க. எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க. பெரியோர்களே, சிறியோர்களே, சார், துரை, ஐயா, அம்மா, அப்பா, நீங்க பிரியப்பட்டு போடுற 10 காசு, 20 காசு, 1 ரூபாய், 2 ரூபாய், எவ்வளவா இருந்தாலும் சரி, சிந்தாமே செதறாம எல்லாரும் அந்த துணியில போடுங்க. இந்த 1 ரூபா அட்வான்ஸ். பேஷ், ஷாபாஷ். ஐயா 1 ரூபாய் கொடுத்திருக்கார். இந்த 1 ரூபாய் 10 ரூபாயா பெருகட்டும். இந்த அப்படி இன்னொரு அட்வான்ஸ். இன்னைக்கு என் பொண்டாட்டியோட சண்டை போட்டு வந்திருக்கேன். நீ இப்ப காட்டுற வித்தியில நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மறந்துடணும். அதை என்ன மறக்கிறது? உங்க பொண்டாட்டியே மறக்க முடியா செஞ்சிடறேன். எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க. மகாஜனங்களே, உங்களுக்கு முன்னாலே இருக்கிற இந்த பொண்ணுதான் இப்ப கம்பி மேல நடக்க போறா. காத்து போல பறக்க போறா. அடே பையா, ஐயா, தாளம் தவறாம மேளத்தை கொட்டு. சரி ஐயா. பொண்ணு வர்றா, பொண்ணு வர்றா, பொண்ணு வர்றா, பொண்ணு. பொண்ணு கிராக்கி பண்ணுது, பொண்ணு கிராக்கி பண்ணுது. மகாஜனங்களே, வேடிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு வேண்டுகோள். கூட்டத்துல நல்லவங்க இருக்கலாம், கெட்டவங்க இருக்கலாம். ஆகையினாலே உங்க பாக்கெட்ல இருக்கிற பரிசு, உங்க சாமா எல்லாத்தையும் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. இப்ப பொண்ணு ஏற போகுது, பொண்ணு ஏற போகுது. மகாஜனங்களே, உடம்புல இருக்கிற உயிர் ஒண்ணுதான். அது ஒரு தடவை தான் போகும். உங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு சாப்பாடு. நடக்க வைக்க சொல்லி நம்மளை எல்லாம் ஏமாத்தி பணம் வாங்கிட்டான். விடாதீங்க, விடாதீங்க. இப்ப வர்ற கோவத்துக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். போதும், இனிமே உன் பொண்ணு என் கூட வித்த காட்ட வர வேணாம், நான் அவ கூட போக வேணாம். இந்த சில்லற விஷயத்துக்காக ஏன் இப்படி தடுத்துக்கிற? இப்ப என்ன நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? இங்க பாரு, இங்க பாரு. பட்டத்துக்காரனை பத்தி உனக்கு தெரியாது. குஷி வந்தா காசு போடுவான், கோவம் வந்தா டங்குவான் அறுத்து போடுவான். அறுத்துட்டானே, அறுத்துட்டானே. உன் பொண்ணு என்ன கொல்ல பார்த்துட்டா. வரா பாரு, வரா பாரு. உமா குசும்பி செய்யறதையும் செஞ்சுட்டு பூரா மாதிரி நிக்கிறத பாரு. இஷ்டம் இல்லைன்னா என்கிட்ட சொல்லியிருக்காம இல்ல. எனக்கு இந்த உதையும் கிடைச்சிருக்காது, சட்டையும் கிழிச்சிருக்காது. ஐயோ, கிழிச்சிட்டானே, கிழிச்சிட்டானே. அத்தை, கொஞ்சம் ஊசி நூறு கொடு. சோமாரி பசங்க, சட்டையை கிழிச்சது இல்லாம டீ குடிக்க வச்சிருந்த துட்டையும் எடுத்துக்கிட்டாங்க. பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி சரி, பாரா போது போடுந்தா. எங்கடா இத காணா? நமக்கு கோணி ஊசி தான் லாயக்கு. இங்க கொடுங்க, நான் தச்சு தரேன். நீ தச்சு கிழிச்ச போத பக்கம் கொடுங்க. சாப்பிடுவாங்க. என்ன ருசி, என்ன ருசி. இவ்வளவு ருசியா சமைச்ச ஒரு கைக்கு ஒரு முத்தம் கொடுக்கிறேன். சமையல் பண்ணது நான் இல்லப்பா, நம்ம ராணிதான். இவ்வளவு ஒழுங்கா வெந்நீர் கூட வைக்க தெரியாது. இவ்வளவு சமைச்சா நான்